பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம மையப்படுவதாக. இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தினம் ஒரு லோக வார்த்தை உங்களுக்கு ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாய் திரும்புவதில்லை. அது போன காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும். இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு புதிய லோக வார்த்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டிய வசனத்தை சொல்லக்கூடிய தருணம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காவிட்டால் 2 சூழ்நிலைகளிலும் வசனத்தை சொல்லணும். என்னன்னா, இவர்களுடைய சொல்ற வசனம் கடைசி நாட்களிலே பிரசங்கம் பண்ண வேண்டிய வசனம். கடைசி நாட்களில் மனுஷர்கள்லாம் வித்தியாசமாக இருப்பார்கள். இந்த 3 அதிகாரத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வித்தியாசமாக இருப்பார்கள். அவர்கள் கொடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களுடைய எண்ணங்கள், சுவாபங்கள், ஜனங்களுடைய நடக்கைகள் ரொம்ப வித்தியாசமாய் காணப்படும். அந்த நாட்களிலே நீ என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு சத்தியத்தை கண்டிஷனோட பண்ணணும். அதற்கு கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். அது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காலும் வசனத்தை சொல்லுகிறத மட்டும் நிறுத்திராத. ஐயோ டைம் கிடைக்கல என்று சொல்லி நிறுத்திராத. டைம் கிடைக்க மட்டும் சொல்லான்னு சொல்லி நீ சொல்லாத. 2 காலங்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வசனத்தை சொல்லு. ஏன்னா அந்த வசனம் தான் அவர்களை நிலைநிறுத்தும். அந்த வசனம் சொல்ல வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அவன் சொல்லும்போது என்ன சொல்றான், நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போன எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறான். அது என்மேல் விழுந்த கடமை என்று அதைத்தான் இந்த தீமோத்தேயுக்கு அவர் சொல்லும் போது, நீ என்ன செய், இந்த கடைசி நாட்களிலே சுவிசேஷத்துக்கு முக்கியம். குட் நியூஸை நீ சொல்லிக்கிட்டே இரு. நீ பேட் நியூஸை சொல்லாண்டா. பேட் நியூஸ் ஏற்கனவே அங்கதான் இருக்கு. எல்லாத்தையும் வாழ்க்கையிலும் நடந்துட்டு இருக்குது. இந்த உலகத்திலே நடந்துட்டு இருக்குது. எல்லா சபைகளிலும் நடக்கிறது. எல்லா ஜனங்கள் மத்தியும் நடக்குது. ஆனா குட் நியூஸ் அப்படி இல்லை. அது நீ சொன்னாதான் தெரியும். அதனால நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும், வாய்த்தால் என்றால் வசனத்தை சொல்லிக்கொண்டே இரு. வாய்க்கவில்லை என்றால் நீ என்ன செய், அந்த எப்படி நடக்கணும்னு சொல்லி கிரியையிலே செய்து காட்டு. கிரியையில பாருங்க, நம்ம பேச்சில் அல்ல பலத்தில் இருக்குன்னு சொல்லப்பட்டு, ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கு. அப்படியானால் நீ கிரியையில செய். அப்படின்னா 2 காரியத்தை இங்க சொல்றார். ஒன்று, நாம் சுவிசேஷத்தை வாயினாலே பிரசங்கம் பண்ணணும். அது சமயம் கிடைக்கும் போதெல்லாம். சமயம் கிடைக்கலன்னு வைங்க, நம் கிரியையினாலே தேவனுடைய அன்பை சொல்ல வேண்டும். அதான் சொல்லப்படுற கீழே நீ எல்லா பாருங்க, நீடிய சாந்தத்தோடு சொல். நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக அவங்களுக்கு முன்பாக நடந்து காட்டு. சொல்லிய வசனங்களுக்கு ஏற்றபடி நடந்து காட்டு. நீடிய சாந்தம், அதாவது ஆவிக்குரிய கனிகளோடு நீ அவர்களுக்கு முன்பாக நடந்து அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு. வாயினால பிரசங்கம் பண்ண முடியலன்னா கிரியையினால பண்ணு. எப்படி ஆயிலும் சுவிசேஷம் போய் சேர வேண்டும். ஏனென்றால் இது கடைசி நாட்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறார். அவன் ரொம்ப இளைஞனானவன், ரொம்ப வயசு அவன் குறைவு. இவர் ரொம்ப வயசானவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணும் அப்படி என்று சொல்லி அவனை ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்களிலே அருமையான பிள்ளைகளே, வசனம் இவ்வாறு சொல்லி கொண்டு சொல்லுகிறோம். நாம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம் சற்று யோசனை பண்ணுங்க. நம்முடைய வேலை உண்டு, நாம் உண்டு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற காலம் இது அல்ல. நீங்கள் தெரிந்ததை மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லணும்படி கர்த்தர் இன்றைக்கு ஏவி கொண்டிருக்கிறார். உலகமெங்கிலும் போய் சாட்சியா இருங்கள் என்று சொன்னார். இந்த நாட்கள் அருமையானவர்களே, குட் நியூஸை எல்லாத்துக்கும் சொல்லுங்க. என்ன குட் நியூஸ் தெரியுமா? உலகத்துல கன்னியாய் பிறந்து, கன்னியின் வயிற்றுல பிறந்தது, பாவத்துக்காக உயிரை கொடுத்தது, மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினது, இப்பொழுது உயிரோடு நம்மத்திலே உலாவுகிற இந்த காரியத்தை தான் குட் நியூஸ்ன்னு சொல்லணும். இந்த குட் நியூஸை நீ சொல்லு.
அப்படின்னு சொன்னார். அது எப்போ வேணாலும் நீ சொல்லலாம், சமயம் வாய்த்தா நல்லா சொல்லு, வாய்க்கேட்டா நீ நடந்து காட்டு. ஆனாலும் சுவிசேஷ பணியை நிறுத்த வேண்டாம். ஏன்னா முடிவு எப்போ வரும்னா எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் போய் சேரும்போது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டு, இன்றைக்கு இந்த குட் நியூஸ் எல்லா ஜனங்களுக்கும் செல்லணும். கர்த்தர் நம்மேல் விழுந்த கடமையாக நமக்கு மேல் போட்ட கடமை என்ன தெரியுமா? நீ ஒவ்வொரு நாளும் நம்ம எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கோம், எனக்கு அது கொடுங்காண்டவரே, இது கொடுங்காண்டவரே, என்ன செய்யணும். ஆனால் என்னைக்காவது கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஒரு பெரிய கட்டளை கொடுத்தாரு, மற்ற 28:18 வாசல் பெரிய கட்டளை கொடுத்துருக்க, எல்லாரும் மேல விழுந்தது. எல்லாரும் மேலுன்னா யாரெல்லாம் கர்த்தரை நம்பி விசுவாசமாய் ரட்சிக்கப்படுறோ அவன் மேல் விழுந்த கடமை. புறப்பட்டு போக வேண்டும், ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், குட் நியூஸ் அறிவிக்க வேண்டும். அதை நாம் குறைவு அதில் இருக்கக்கூடாது. அதான் அங்க சொல்றாரு. அதுதான் அந்த இளைஞனான ஊழியக்காரர் சொல்றாரு, நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை. இந்த ஜாக்கிரதை என்பது என்ன தெரியுமா? சரியான வார்த்தையை சொல்லி. இன்னைக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் அதிகம் இருக்கிறார்கள், வசனத்தை பிரித்து பேசுகிறார்கள். ஆனால் நீ ஜாக்கிரதையாய் வசனத்தை சொல்லி அவர்களை கிறிஸ்துவனுடைய நலத்தின் சண்டைக்கு நாம் அந்த வேலை செஞ்சா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். இப்போ பார்த்தாலும் மேனுவல்னு கேட்கறது காட்டல, அவருக்கான காரியங்களை செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்க காரியங்களை பொறுப்பெடுப்பார், உங்க குடும்பத்தை பொறுப்பெடுப்பார், உங்க குடும்பத்தில் தேவைகளை சந்திப்பார், அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வார்த்தைக்கு ஒப்புக் கொடுப்போமா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே தர்மியான கால வேளையில் ஆண்டவர் வசனத்தை கேட்ட ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். சத்தியத்தை ஆண்டவரே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும், மற்றவங்களை சொல்ல உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக மாத்திரம் வாழாதபடி மற்றவர்களுக்காக நல்ல காரியங்களுக்காக நீ சொன்ன வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். காலையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், கிருபைக்குள் மறைத்துக்கும். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதி பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஒப்பு கொடுங்க. கர்த்தர் குடும்பத்தை பொறுப்படுத்து வழிநடத்துவாராக. தொடர்ந்து வார்த்தையை கேளுங்கள். இன்னும் ஒரு லோக வார்த்தை உங்களுக்கு தெரிவிக்க மட்டும் கர்த்தர்